வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிளாசிக் 350, அதாவது ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350க்கு எப்படி இன்ஜினியர் மாற்றுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற வண்டியில் வந்து ஒரு ட்ரெயின் போல் இருக்கும், கழட்டி விட்டு நம்ம ஆயில் மாதிரி ஈஸியாக போயிடலாம். ஆனால் இந்த வண்டியில் அதாவது ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ஜினியர் மாற்றுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்ஜினியர் ஊற்றுறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு புல்லட் 350. இதுவும் கிளாசிக் 350 ஒரே மாதிரி தரும், கிட்டத்தட்ட எதுவும் வித்தியாசமும் இருக்காது. இந்த வண்டியில் நம்ம எப்படி இன்ஜினியர் மாற்றுறோம், எப்படி இன்ஜினியர் ஃபில் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரெயின் போல்டு வந்து 3 இடத்துல கட்டுற மாதிரி இருக்கும். 3 விதமான போல்டை கட்டினா தான் வந்து இது ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகும். அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு 12 சைஸ் போல்டு இருக்கும், 12 mm போல்டு, இதை கட்டணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8 mm போல்டு, 2 போல்டு இருக்கும், ஒரு கப் இருக்கும். இதை கட்டிட்டு உள்ள ஒரு ஆயில் ஸ்ட்ரைனர் இருக்கும், அந்த ஆயில் ஸ்ட்ரைனர் எடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 19 சைஸ் போல்டு இருக்கும். இந்த 3 போல்ட்டையும் கட்டினா தான் அது வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் வந்து ட்ரெயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 12 mm பிட்டு போட்டு இந்த 12 mm போல்ட்டை கழட்டி எடுத்துருவோம். இது மேக்ஸிமம் வந்து பிட்டு இந்த மாதிரி சாக்கெட் யூஸ் பண்ணுங்கள். ரிங்ஸோ இல்லை ஸ்பேனர், ரிங்ஸ் போடலாம் அவ்வளோ சேஃப்டி தான், ஆனால் ஸ்பேனர்லாம் போடாதீங்க, ஸ்லிப் ஆகிடும். சாக்கெட் யூஸ் பண்ணி இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு கையாலே கழட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கழட்டி எடுத்தோடனே ஆயில் வந்துடும். ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக்காக தான் இருக்குது, கிலோமீட்டர் அதிகம் ஓடிட்டு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த 8 mm போல்ட் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் கழட்டி எடுத்துடணும். இந்த போல்ட் அவங்க கேர்ஃபுல்லாக கட்டணும், கேர்ஃபுல்லாக மாட்டணும். ஏன்னா இது ஈஸியாக உடஞ்சிடும், டக்குன்னு த்ரெட்டு கட் ஆகிடும். இந்த 8 mm போல்ட் மட்டும் ரொம்ப உஷாராக பண்ணணும். கரெக்டான அதோட சைஸ் கரெக்டான சாக்கெட் போட்டு கரெக்டாக லூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப வந்து மெல்லிஸாக இருக்கும் அந்த போல்ட். இது கொஞ்சம் பவர் கொடுத்தா கூட டப்புன்னு உடஞ்சிடும். அவ்வளோதான். இந்த போல்டு தான் இது. ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்கும், அதில் மெல்லிஸாக இருக்கும், டப்புன்னு உடஞ்சிரும். கேர்ஃபுல்லாக காட்டணும். இப்போ அந்த கப்பை காட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி ஒரு ஆயில் ஸ்ட்ரைனர் இருக்கும், ஃபில்ட்ரு மாதிரி இருக்கும். இதை எடுத்துடணும், இதை க்ளீன் பண்ணி போடணும் போடும்போது. இப்போ நம்ம வந்து 2 ட்ரெயின் போல்ட்டை கழட்டிருக்கோம். அடுத்து 3வது அந்த 19 சைஸ் போல்டு இருக்குது, அதையும் காட்டணும். அடுத்து கடைசியாக என்ன பண்ணணும்னா, அந்த 19 சைஸ் போல்டு அதில் லைட்டாக தொடச்சிக்கலாம், ரொம்ப மண்ணாக இருக்குது. தொடச்சிட்டு இந்த 19 சைஸ் போல்டையும் அதே மாதிரி பிட்டு போட்டு கரெக்டாக கட்டிப்போம். கேர்ஃபுல்லாக பண்ணணும், அலுமினிய கேஸு டக்குன்னு மர போயிடும். சாரி, வந்துச்சு. அந்த போல்டை கட்டினோன்னா அதில் வந்து ஆயில் கீழே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆயிலெலாம் ட்ரைன் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லா ஆயிலும் ட்ரைன் ஆகிடுச்சு. அடியில் நல்லா ஹோல்ஸ்லாம் க்ளீன் பண்ணிப்போம். அதில் மண் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஆயில் லீக் ஆகும், நல்லா க்ளீனாக தொடச்சிடணும். தொடச்சிட்டு ட்ரைன் போல்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிசுர்லாம் ஒட்டியிருக்கோம். இது மாதிரி பிசுர்லாம் ஒட்டியிருக்கோம், அதாவது இந்த உள்ள இன்ஜினோட தேய்மான துகள், சின்ன சின்ன துகள்லாம் ஒட்டியிருக்கோம். அதெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக தொடச்சிடணும். ஏன்னா இதில் மேக்னெட் இருக்கும், இதுலேயும் மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட் வந்து இந்த பிசுர்லாம் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அந்த வாஷர்லாம் செக் பண்ணிவிட்டு, நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ட்ரை போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ராங் த்ரெட்லாம் ஏற்றக்கூடாது, மெதுவாக ஃபஸ்ட்டு கையால் ஏற்றிக்கணும். ஏற்றிட்டு ஃபுல்லாக கையால் முடிஞ்ச அளவுக்கு கையால் ஃப்ரீயாக ஏற்றினதுக்கு அப்புறம் தான் ஸ்பேனர் போடணும். எடுத்த உடனே ஸ்பேனர் போட்டிங்கன்னா ராங் த்ரெட் ஏறிச்சுன்னு வச்சிங்களேன், வேலை ஆகாது. அப்புறம் மறுபடியும் இன்ஜினை பட்டறைக்கு எடுத்து போகிற மாதிரி ஆகிடும். இப்போ 19 பிட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓவர் டைட் பண்ணக்கூடாது, லிமிட்டாக லாக் ஆகிடுச்சுன்னா விட்டுருந்தோம், அவ்வளோதான். பிடிச்சி ஓவர் டைட் பண்ணிங்கன்னா அலுமினிய கேஸு டப்புன்னு மரம் ஒரு செகண்டில் மிஸ் ஆகிடும், அவ்வளோதான். அடுத்து நம்ம அந்த போல்ட்டு போட்டதுக்கப்புறம் இந்த 12 mm போல்ட்டும் போட்டுப்போம். இதுலேயும் வாஷர், ட்ரை மவுண்ட் வாஷர்லாம் செக் பண்ணிங்க, நல்லா இருக்கா பாருங்கள், இல்லைனா மாற்றிடலாம். ஓகே, ஃபுல் டைட் பண்ணிட்டோம், போதும். இதுக்கப்புறம் டைட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் ஸ்ட்ரெயினரை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா ஏர் அடித்து நல்லா க்ளீன் பண்ணிப்போம். ஓகே, இந்த ஸ்ட்ரெயினோட கேப்பையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன ஓரிங் ஒன்று வரும், அந்த ஓரிங் எதனா டேமேஜ் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். டேமேஜ் இருந்தால் மாற்றிடலாம். கேப்பை நல்லா க்ளீன் பண்ணிட்டு, ஓகே, ஓரிங் எதுவும் டேமேஜ்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயினரை போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடியில் ஸ்ட்ரெயினரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு
அதை எடுத்து நம்ம அந்த ஸ்ட்ரெயினரோட கேப்பையும் போட்டு அந்த சின்ன சின்ன 8mm போல்ட்டை போட்டுருங்க. இந்த போல்ட்டு தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக டைட் பண்ணோம். இது வந்து ரொம்ப சாஃப்டான போல்ட்டு, டப்புன்னு உடச்சிக்கும். கட்டும் போது கூட பிரச்சனை இல்லை, மாட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் 8 பிட்டு போட்டுப்போம். அவ்வளோதான், லைட்டாக ஓரளவுக்கு தான் டைட் வைக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உடச்சிக்கும். அவ்வளோதான். ஏன்னா ஆயில் லீக் ஆச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, நம்ம அதுக்கப்புறம் கூட எக்ஸ்ட்ராவாக டைட் பண்ணிக்கலாம், இல்லை பேஸ்ட் போட்டு மாட்டிக்கலாம், இல்லை ஓரிங் மாட்டிக்கலாம். ஆயில் லீக் ஆகுமோன்ற பயத்தில் எக்ஸ்ட்ராவாக டைட் முதல்லே வச்சு டப்புன்னு உடச்சிட்டிங்கன்னா வேலையாகிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேலை ஆகாது. ஓகே, நம்ம ட்ரை போல்ட் தான் இப்போ போட்டாச்சு. அடுத்து ஆயில் ஃபில்டரை கழட்டிடுவோம். ஆயில் ஃபில்டர் மாற்றணும். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆயில் ஃபில்டரோட போல்ட்டு. 3 8mm போல்ட் வரும். அதை 3த்தையும் ஃபஸ்ட்டு கழட்டிடுவோம். இது கொஞ்சம் ஸ்ப்ரிங்கு டென்ஷனில் இருக்கும், லூஸ் பண்ண உடனே வெளில வர ஆரம்பிச்சிடும். கேர்ஃபுல்லாக கட்டணும். அதால தெரியும், லூஸ் பண்ண அது வெளில வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. மாட்டும் போதும் அழுத்தி மாட்டுற மாதிரி இருக்கும். அது இந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷனில் தான் அது அழுத்திட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் ஒரு ஓரிங் இருக்கும். இந்த ஓரிங் விழுந்துருச்சு கட்டும்போது இந்த மாதிரி ஒரு ஓரிங் இருக்கும். அதே மாதிரி ஃபில்டருக்கு அந்த பக்கமும் ஒரு ஓரிங் இருக்கும். ஃபில்டரை வெளில எடுத்துருவோம். இதுதான் ஆயில் ஃபில்ட்ரு, கிளாசிக் 350 வருது. இதில் வந்து 2 பக்கமும் ஹோல்ஸ் இருக்கும். நம்ம எப்படி வேணாலும் மாற்றி போடலாம், பிரச்சனை இல்லை. சில வண்டிங்க வந்து ஃபில்ட்ரு வந்து மாற்றிலாம் போடக்கூடாது. மாற்றி போட்டால் ரொட்டேஷன், அதாவது ஆயில் சர்க்குலேஷன் ஆகாது. இந்த வண்டியில் அப்படி இல்லை, இப்படியும் போடலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. உள்பக்கம் ஒரு ஓரிங் இருக்கும் சொன்னால, அந்த ஓரிங் இது. ஓரிங்காக எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபில்ட்ரு ஹோல்ஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். வேஸ்ட்டு போட்டு க்ளீன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். வேஸ்ட்டை உள்ளே வச்சு விட்டுறக்கூடாது. க்ளீனாக இருக்கா, நம்ம போட்ட வேஸ்ட்டு ஃபுல்லாக வெளில வந்துச்சான்னு செக் பண்ணிக்கணும். உள்ள வேஸ்ட்டு ஒரு சின்ன பிசு இருந்தால் கூட அரைச்சிக்கும் அது. ஓகே, இப்போ புது ஃபில்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணலாம். புது ஃபில்ட்ரு 80 ரூபா வரும். என்ஃபீல்டு ஒரிஜினல் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஓரிங் புதுசாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபில்ட்ரு ஒன்று வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு ஓரிங்கை வச்சுட்டு அதை ஃபில்ட்ரு போட்டு ஸ்ட்ரைட் பண்ணிட்டு வெளியே ஃபில்ட்ரு எடுத்து பார்க்கணும். ஓரிங் கரெக்டாக படிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். சில ஓரிங் வந்து மடிச்சிட்டு இருக்கும், ரவுண்டாக இல்லாமல் மடிச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக படிஞ்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு ஃபில்ட்ரை போட்டு அதுக்கடுத்து இன்னொரு ஓரிங்கை போட்டுடணும். இந்த ஆயில் கேப் ஃபில்ட்ரு கேப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிட்டு இதை எப்படி வேணாலும் வச்சு மாட்டலாம். பஜாஜ் வண்டியில் வந்து ஒரு மாதிரியாக மார்க் வச்சு மாட்டுற மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் நம்ம எப்படி வச்சாலும் மார்க் செட் ஆகும். இது மாதிரி நல்லா ஸ்ப்ரிங் டென்ஷன் நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போல்ட்டு போடணும். போல்ட்டு போட்டு டைட் பண்ணுற வரைக்கும் அதை கட்டவரில் எடுக்கக்கூடாது. எடுத்திங்கன்னா ரிட்டன் வந்துடும். ரெண்டு போல்ட்டு போட்டால் போதும், அதுக்கப்புறம் ரிட்டன் வராது. ஓகே, அடுத்து 3வது போல்டு. இந்த போல்ட்டுலேயும் நம்ம கேர்ஃபுல்லாக டைட் பண்ணோம். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மரம் போயிடும், இல்லை போல்டு உடச்சிக்கும். போல்டு உடஞ்சிடுச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, ஈஸியாக கொஞ்சம் வெளியே எடுத்துடலாம். மரம் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, டைட் பண்ணி முடிச்சிட்டோம். நல்லா க்ளீனாக தொடச்சிக்கணும். அப்போ தான் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் ஏதாவது லீக் ஆச்சுன்னா நமக்கு தெரியும். நம்ம துடைக்காம விட்டுட்டுனா அது பழைய ஆயிலாக புது ஆயிலுன்னு தெரியாது. நல்லா க்ளீனாக தொடச்சிக்கணும். இப்போ நம்ம வந்து ட்ரைன் போல்டு ஆயிலை ட்ரைன் பண்ணிட்டோம், ட்ரைன் போல்டு போட்டோம், ஆயில் ஃபில்டர் மாற்றிட்டோம். இப்போ இன்ஜின் ஆயில் வந்து ஃபில் பண்ணோம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 புல்லட் 350லாம் வந்து 2.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இது நம்ம மோட்டோ ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். 2.5 லிட்டரு கேன் இது. இதில் எப்படி நம்ம ஆயில் ஊற்றணும்னா
லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லேயும் பாதி பாதி மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். அதாவது லெஃப்ட் சைடில் 2 லிட்டர் ஊற்றணும், ரைட் சைடில் 1/2 லிட்டர் ஊற்றினாலே போதும். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆயில் கேப்பு. இந்த கேப் வழியாக ஒரு 1/2 லிட்டர் மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட் மட்டும் தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் தான் வந்து கிளச் எல்லாமே இருக்குது. அந்த பக்கம் தான் அதிகமாக ஆயில் கெப்பாசிட்டி பிடிக்கும். சில பேர் வந்து ஒரே பக்கமும் ஊற்றிடுவாங்க. அது ஒரே பக்கம் ஊற்றினாலும் 2 பக்கமும் போய்டும். அது இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம லெஃப்ட் சைடில் 2 லிட்டர் ஊற்றிட்டு ரைட் சைடில் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றினா கரெக்டாக வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஊற்றிட்டு வருவோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து கிளச் கேஸு. இந்த கிளச் கேஸில் இங்கே ஒரு 18 சைஸ் போல்ட் ஒன்று இருக்கும். இந்த 18 சைஸ் போல்ட்டை லூஸ் பண்ணிங்கன்னா இது வழியாக நம்ம ஆயில் ஊற்றலாம். இது வழியாக ஒரு 2 லிட்டர் ஊற்றணும். ஏன்னா கிளச்சு ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. இதில் தான் வந்து ஆயில் அதிகமாக ஸ்டோர் ஆகும். அவ்வளோதான். ஓப்பன் பண்ணிட்டு போனல் வச்சு ஊற்றிக்கலாம். இந்த சைடு நம்ம ஒரு 2 லிட்டர் மேலே 2 லிட்டர் ஊற்றலாம். அந்த சைடு 1/2 லிட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு ஒரு 2 லிட்டர் ஊற்றிட்டோம். தோராயமான அளவு தான், கரெக்டாக 2 லிட்டர் அளந்து ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஒரு தோராயமான கணக்கு இருந்தாலே போதும். இந்த சைடு அதிகமாக ஊற்றணும், அந்த சைடு கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலே போதும். அவ்வளோதான். லெஃப்ட் சைடில் நம்ம ஆயில் ஊற்றிட்டோம். அது ஆயில் கேப்பை போட்டுருவோம். போட்டு நெக்ஸ்ட்டு ரைட் சைடு போய்ட்டு அதில் மீதி இருக்கிற ஆயில் அதை ஊற்றிடலாம். ஓகே. இப்போ ரைட் சைடில் இந்த ஆயில் கேப்பை, பிளாக் கலர் ஆயில் கேப்பை கட்டிட்டு மீதி இருக்கிற அந்த 1/2 லிட்டர் ஆயிலை இதில் ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆயில் ஊற்றி முடிச்சிட்டோம். ஆயில் கேப்பை போட்டுடலாம். ஆயில் கேப்பை போட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி எங்கேயாச்சும் ஆயில் லீக்கேஜ் எதனா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஓகே, ரூல்ஸ் எடுத்துடலாம். நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, பைக் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எதுவும் ஆயில் லீக்கேஜ்லாம் வரல. இதில் எதுவும் இல்லை. இந்த கப்லேயும் எதுவும் லீக்கேஜ் வரல. ட்ரை போல்ட் எதுலேயுமே ஆயில் லீக்கேஜ் வரல. ஆயில் ஃபில்டர்லேயும் எதுவும் லீக்கேஜஸ் வரல. ஓகே. நார்மல் புல்லட் இன்ஜின் சவுண்டு தான் வருது. ஆயில் லெவல் பார்ப்போம். ஆயில் லெவலும் கிளாஸில் கரெக்டாக ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியல, ஃபுல்லாக இருக்குது ஆயில் லெவல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு கிளாசிக் 350 புல்லட் 350ல் எப்படி நம்ம இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிளியராக டீட்டெயிலாக வீடியோவாக பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து தெரியாமல் தான் வந்து நம்ம ஒரு வீடியோவோட போட்டிருந்தோம். ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்து இதை நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவரே ஆயில் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணி ட்ரை போட்டு மாதிரிலாம் டேமேஜ் பண்ணார். அது மாதிரிலாம் பண்ணாமல் எப்படி கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும்னு சொல்லி வீடியோ தெளிவாக சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி காஸ்ட்லியான வண்டிங்களில் நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. மெக்கானிக் ஷெட்டில் விட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 100 ரூபா கேட்பாங்க. அவ்வளோதான், 100 ரூபா கொடுத்தீங்கன்னா வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணி ஏதாவது போல்ட் உடச்சிக்கிட்டு மரம் போயிட்டு அது பெரிய செலவாயிட்டு அது ரொம்ப ரிஸ்க் தான். அதனால் வீடியோ பாருங்கள், தெரிஞ்சுங்க. இதுமாதிரி வேலை செய்யும்போது மெக்கானிக் ஷெட்டில் விட்டு வேலை செய்யுங்க. உங்களுக்கு வந்து நேரமும் மிச்சம், பணமும் மிச்சமாகும். வண்டிக்கும் அந்த பிரச்சனை வராமல் சேஃப்டியாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.